ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்ருப்போம். இப்போ இந்த டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு 2 பொருள் இருந்தால் போதும். 1 கப் கோதுமை மாவு, 2 முட்டை. அந்த 1 கப் கோதுமை மாவு எடுத்தீங்கல்ல, அதில் உங்களுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி போட்டு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 முட்டையை போட்டுட்டு உப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் என்னென்ன போடணும்னா கொஞ்சமாக மிளகாய் போட்டுக்கணும் அந்த கலக்கி வச்ச முட்டையில். அப்புறம் கொத்தமல்லி தலை, அப்புறம் கருவேப்பிலை தலை, அப்புறம் வெங்காயம். 2 முட்டை எடுத்ததுனால நான் 2 வெங்காயம் எடுத்துருந்தேன். அதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாய் தூள் கொஞ்சமா போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா அப்புறம் கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அடுத்தது முட்டைக்கு எப்பயும் போடுவோம்ல மிளகாய் தூள். ஸோ அந்த மிளகாய் தூள் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ தோசைக்கல்லை நீங்கள் அடுப்பில் வச்சுருங்க. அப்புறம் நம்ம ரவுண்டாக பண்ணி வச்சோம்ல, அதில் மைதா மாவு கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த முட்டையோட ஸ்டஃபிங் கொஞ்சம் சென்டரில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. படி ஃபோல்ட் பண்ணிட்டீங்களா? அதுக்கு மேலே கொஞ்சம் இதை தூவி விட்டுருங்க. தூவிட்டு அதனால் நீங்கள் அழுத்தி விட்டுருங்க லைட்டாக கொஞ்சம் சைட்லலாம். நம்ம ஃபோல்டு பண்ணதை தோசை கல்லில் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. அதை எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணிட்டோம்ல, இப்போ இதை 4 பீஸாக போடலாம். சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 பீஸ் தான் போட்டேன். இப்போ ஒரு பிளேட்டில் வச்சு இப்போ சாப்பிட்டு பார்த்தா நல்லா